ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷனை பிரிந்த பப்ளி நடிகை மறுபடியும் பழைய காதலருக்கு தூண்டில். ஆனால் அந்த நடிகர் உஷாராயிட்டாராம், எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. புன்னங்கால் பிறடையில் அடிக்க ஓடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஓடிட்டாராம். தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயின்களில் ஒருத்தராக இருந்தவர் அந்த பப்ளி நடிகை. நம்ம பேரே சொல்லிடுவோம்ப்பா, நம்ம பப்ளி நடிகைனாவே நம்ம அன்சிகா தான். ஸோ மாஸ் நடிகர் முதற்கொண்டு பெரும்பாலும் பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த இவர் நடிகர் ஒருத்தரை வந்து தீவிரமாக காதலிச்சார். அது வேற யாரும் கூட நம்ம சிம்பு அவர்கள் தான். ஆனால் அந்த காதல் பாதியிலே முடிஞ்சு அதனை அடுத்து திருமணம் செஞ்சுட்டு செட்டில் ஆன அம்மனி இப்போது அந்த கல்யாணமும் ஒர்க் அவுட் ஆகாமல் புருஷனை பிரிஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில் பழைய காதலரான நம்ம சிம்புவுக்கு தூண்டில் போட ஆரம்பிச்சிருக்கிறாரா நம்ம அன்சிகா. ஸோ அந்த நிலையில் தமிழ் ரசிகர்கள் விருப்பப்படி பப்ளியான உடல்வாகோடு திரைத்துறையில் அறிமுகமான சின்ன கொஞ்ச டைம்லேயே படுபடுன்னு மேலே உயர்ந்துட்டாரு. அந்த பப்ளியான உடல் அழகு அன்சிகா அப்படின்னு சொன்னாலே வந்து சின்ன குஷ்புன்னு சொல்லுவாங்க. குஷ்புக்கு ஃபேமஸே இட்லி தான். ஸோ அந்த சின்ன குஷ்புன்னா அதுக்கேற்ற மாதிரி உடல்வாகு இட்லி வந்து இருக்கிறதால நம்ம முன்னழகு எடுப்பாக இருக்கிறதாலையும் பல இருக்கிறதாலையும் அன்சிகாவுடைய ஈர்ப்பு எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு நடிகைக்கு தேவையான அத்தனை அம்சமும் கொண்டு இருக்கக்கூடிய அவர் திறமையான நடிகரும் கூட. ஸோ நடிப்பு, நடனம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே எல்லா ஏரியாலையுமே ஜொலிச்ச அவர் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கொடுத்தாரு. ஸோ கிளாமர் ரோல் எல்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல் எல்லாருக்குமே பூர்த்தியான வகையில் நம்ம அன்சிகா நடித்து கொடுத்தாங்க. நடிகர் ஒருத்தருடைய பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு அதுதான் நம்ம சிம்பு. ஏற்கனவே அந்த நடிகர் ஒரு காதல் தோல்வியால் ரொம்பவே அவஸ்தைப்பட்டார். அது யாருன்னு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் என்ட்ரி கொடுத்த நடிகை நடிகருடைய மனசெல்லாம் மாற்றி அடுத்த ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே காதல் ஜோடியாக வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. தன்னுடைய மகன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏக்கமாக இருந்த சிம்புவுடைய வீட்டார் இந்த மாதிரியான ஒரு காதல் விஷயம் வந்து நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பார்த்தா என்ன நடந்துச்சோ தெரியல, சத்தமே இல்லாமல் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டால் எதுவுமே யாருமே வந்து 2 பேருமே பேசிக்கல. ஸோ நடிகரை பிரிந்த நடிகை கொஞ்ச காலம் வந்து சிங்கிளாக சுற்றிட்டு இருந்தாங்க நம்ம பப்ளி நடிகை. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இன்னொருத்தரை காதலிச்சு அவரே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். ஐஃபில் டவர் மூலம் முன்னாடி போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க. ஸோ திருமணமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அந்த திருமணத்திலையும் அது கோளாறு. அன்சிகாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய புருஷனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் காதலிக்கும் போது அந்த நபர் வந்து ஆல்ரெடி அன்சிகாவுடைய ஃப்ரெண்டோடைய புருஷன். ஸோ அப்படி தான் வந்து கள்ளக்காதல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அன்சிகாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. காதலிச்சு அந்த கல்யாணமே வந்து ஒரு கோளாறான கல்யாணமாக தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் உண்டான அந்த காதல் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 பேருக்குமே வந்து அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது, கருத்து வேறுபாடு வர வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் ரொம்பவே சண்டை முத்தி போச்சு. ஸோ நடிகை வந்து கருத்தடை சாதனங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒரு கிசுகிசு. அந்த இது வந்து அன்சிகா மேலே வைக்கப்படுது. அது புருஷனுக்கு தெரிஞ்சு அதில் சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நடிகை மேலே வைக்கும்போது புருஷனுக்கும் இவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஒத்து வராதுன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ டைவர்ஸ்க்கு மட்டும்தான் வெயிட்டிங். அதிகாரப்பூர்வமாக நியூஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம அன்சிகா மறுபடியும் சிம்புவுக்கு தூது விட்டுருக்காரு. இந்த மாதிரி விஷயம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் சிங்கிள் ஆகிட்டேன், நம்ம 2 பேருமே ஏன் பேச்சப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மெசேஜை வந்து அனுப்பி விட்ருக்காப்புல. ஐயோ சாமி வேணாவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி உஷாராயிட்டேன், நம்ம சிம்பு எஸ்கேப் ஆயிட்டாருப்பா அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஆனாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி மயக்கிடலாம், ஆளை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடிகை ட்ரை பண்ணுறதாகவும் அந்த பேச்சு இருக்குது. ஸோ இது எப்படி முடிய போகுது, எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.